செவ்வாய் தோஷை பாதிப்பை கண்டிப்பா தரும். முக்கியமா குடும்ப பிரச்சனை இதெல்லாம் அதிகப்படுத்தும். செவ்வாய் தோஷம் இருக்கிறது. நாலாம் இடத்தை சுகஸ்தானம் சொல்லுவாங்க. வீட்டுல நல்ல வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் நமக்கு சுகமா அனுபவிக்கிறது. இந்த இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து இருக்கு. உங்களுக்கு வீட்லயும் நிம்மதி இருக்காது, குடும்பத்திலயும் உங்களுக்கு நிம்மதி இருக்காது. உங்களுக்கு 20% பாதிப்பு தான் இருக்கும் செவ்வாய்னால. செவ்வாய் பகவானை நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாதிப்பு கம்மியாகும். சோ செவ்வாய் கிரகத்துக்கான சிகப்பு துணி அணியலாம், இல்ல கர்ச்சீஃப் வச்சுக்கலாம். செவ்வாயோட காரகத்தை நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும். கண்டிப்பா. இப்ப நீங்க சொன்னீங்க மாங்கல்ய தோஷம், கல்யாணம் ஆகாது அப்படின்னு சொல்றீங்க. ஆண்களா இருந்துச்சுன்னா 2 கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்ப வாழை மரத்துக்கு தாலி கட்டுறது, அப்புறம் தேக்காக்கு தாலி கட்டுறது, இந்த மாதிரியான பரிகாரங்கள்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் உண்மைதான்? நான் இது வாழை மரத்து தாலி கட்டெல்லாம் ஒரு பூஜையா பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு மக்களோட இயல்பு தானம். சோ அதை நான் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். நீங்க செவ்வாய் பகவானை வழிபடுறதுதான் பெஸ்ட். அதே மாதிரி செவ்வாய் தோஷம் இல்லாத ராசிகள் அப்படின்னு ஏதாவது இருக்குதா குறிப்பிட்டு? செவ்வாய் தோஷம் பாத்தீங்கன்னா மேஷம், விருச்சிகம், கடகம், சிம்மம் இந்த லக்கணக்காரங்களுக்கு செவ்வாய் எங்க அமைஞ்சிருந்தாலும் தோஷம் கிடையாது. இவங்க 4 பேர், இந்த 4 ராசிக்கு மட்டும் தோஷம் கிடையாது அவங்களுக்கு. பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இருந்திருப்பது வேதிக் அஸ்ட்ரோமாலஜி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். இப்ப செவ்வாய் தோஷம் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு பெரிய பாதிப்பு தருமா அப்படின்லாம் நிறைய கேள்விகள் மக்கள் மத்தியில எழுது. செவ்வாய் தோஷம் அப்படின்னா என்ன மேம்? செவ்வாய் தோஷம் லக்கணத்திலிருந்து பாப்பாங்க, சந்திரன்ல இருந்தும் பார்க்கலாம். 2 வகையா பார்க்கலாம். அங்கிருந்து 2ஆம் வீட்டுல, 4ஆம் வீடு, 7, 8, 10ஆம் வீட்டுல உங்களுக்கு செவ்வாய் இருக்குதுன்னா உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருந்துதான் கணக்கெடுத்துக்கிறாங்க. செவ்வாய் தோஷம் பாதிப்பை கண்டிப்பா தரும். முக்கியமா குடும்ப பிரச்சனை இதெல்லாம் அதிகப்படுத்தும் செவ்வாய் தோஷம் இருக்கிறது. சோ செவ்வாய் தோஷம் முடிஞ்ச அப்புறமா அதுக்கு உண்டான பரிகாரத்தை செஞ்ச அப்புறமா மேரேஜ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்னு ஒருத்தவங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது? அதுக்கு தான் இந்த மாதிரியான திருமண தடைகள் எல்லாம் ஏற்படுதா? கண்டிப்பா மேடம். செவ்வாய் தோஷம் உங்களுக்கு நான் அந்த 2ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து இருக்கு. லக்கணத்துல இருந்து 2ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து இருக்குன்னா அப்போ உங்களுக்கு குடும்பம் பாதிக்கும். 2ஆம் இடம் குடும்பம். அது உங்களுக்கு பாதிச்சுதான் வீட்டுல ரொம்ப பிரச்சனை, சண்டை சச்சரவு, இதனால நிம்மதி இல்லாம இருக்கும். அதனால 2ஆம் இடத்து செவ்வாய் இருந்தா செவ்வாய்க்கு பாதிப்பு அதிகமா உண்டு. அதே மாதிரிதான் ஒரு இடத்துக்கும் பாதிப்பு உண்டு. இப்ப 4ஆம் இடத்தை சுகஸ்தானம் சொல்லுவாங்க. வீட்டுல நல்ல வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் நமக்கு சுகமா அனுபவிக்கிறது. இந்த இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து இருக்கு. அப்ப உங்களுக்கு வீட்லயும் நிம்மதி இருக்காது, குடும்பத்திலயும் உங்களுக்கு நிம்மதி இருக்காது. சோ இந்த இடத்துல பாதிக்கும். 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கேன். 7ஆம் இடம் தான் கலத்திரஸ்தானம். கலத்திரம்னா கல்யாணம், கணவன் மனைவி குறிக்கிறது கலத்திரஸ்தானம். அந்த இடத்துல உங்களுக்கு செவ்வாய் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு 80% பாதிப்பு ஆயிடுது. சோ இதே செவ்வாய் உங்களுக்கு லக்கணத்துல இருந்து உங்களுக்கு 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்குன்னா 100% பாதிப்பு. ஏன் 8ஆம் இடத்துல 100% பாதினா மாங்கல்ய ஸ்தானம். சோ ஒரு பெண்ணுக்கு ரொம்ப முக்கியமானது மாங்கல்ய ஸ்தானம். அந்த இடத்துல உங்களுக்கு செவ்வாய் அமர்ந்திருக்கு அப்படின்னா சம்டைம்ஸ் அந்த ஹஸ்பண்டுக்கு சின்ன ஆக்சிடென்ட் நேரத்துக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு நிறைய. சோ அதனால மாங்கல்ய ஸ்தானத்துல இருக்கிறது ரொம்ப நாங்க முக்கியமா எடுத்துக்கிறது. 8ல செவ்வாய் வந்தா நாங்க அவாய்ட் பண்ணிடுவோம், இல்ல அதுக்கான பரிகாரம் பண்ணுவோம். அப்படி பண்ண அப்புறம் தான் திருமணம் பண்ணணும். இல்லன்னா 30 வயதுக்கு, பெண்ணுக்கு 30 வயதுக்கு மேல திருமணம் பண்ணலாம். ஆணுக்கு 33 வயதுக்கு மேல திருமணம் பண்ணா இந்த செவ்வாய் தோஷம் பாதிப்பு ரொம்ப கம்மியா இருக்கும். சோ திருமணத்துல எந்த பிரச்சனையும் இருக்கா, நல்லா சந்தோஷமா வாழ்வாங்க 2 பேரும். இப்ப நீங்க சொன்னீங்களே 2, 4, 7, 8, 12 அப்படின்னு இந்த இடத்துல இருந்தா இந்த மாதிரியான இது இருக்கும் அப்படின்னு சொன்ன இத எதன் அடிப்படையில பாக்குறது அப்படின்றது இருக்கும்ல. இது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும்? இந்த பாதிப்புல இருந்து தடுக்கிறதுக்கு மக்கள் எந்த மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம்? நம்ம பாதிப்பு ஏற்கனவே சொன்ன மாதிரி 2, 4, 7, 8, 12 உங்களுக்கு 12ஆம் இடத்துல பாதிப்புனா அந்த அளவுக்கு பாதிப்பு கிடையாது. உங்களுக்கு 20% பாதிப்பு தான் இருக்கும் செவ்வாய்னால. செவ்வாய் பகவானை நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாதிப்பு கம்மியாகும்.
ஸோ செவ்வாய் கிரகத்துக்கான நீங்க ஒரு சிகப்பு கலர்ல துணி அணியலாம், இல்ல கர்ச்சீஃப் வச்சுக்கலாம். செவ்வாயோட காரகத்தை நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி அதை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணா பத்தாது. உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிற கொஞ்சம் அந்த கோவத்தெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். இதை கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா நீங்க கண்டிப்பா வந்து இந்த செவ்வாய் தோஷத்துல இருந்து வெளியில வந்துடலாம். செவ்வாய் தான் ஒரு ரொம்ப ஹீட்டான கிரகம் சொல்லுவாங்க செவ்வாய். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்க ரத்த காரகன்னு சொல்லுவாங்க. அதனால கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஹெல்பிங் டெண்டன்சியோட ஹெல்ப் பண்றது, குடும்பத்துல அன்பா இருக்கிறது, இதெல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கணும். முக்கியமா செவ்வாய் வழிபாட்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும். நவகிரகத்துக்கு போய் செவ்வாய் கிழமையில செவ்வாய் ஹோரையில ஒரு விளக்கு போட்டுட்டு ரெகுலரா விளக்கு போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த பாதிப்பு கண்டிப்பா கம்மியாகும். நீங்க நவகிரகத்துக்கு வந்து செவ்வாய் பகவானுக்கு வந்து ஒரு சிகப்பு கலர் துணி வந்து ஐயர்கிட்ட கொடுத்து நீங்க அதை சாத்திட்டு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் பண்ணாலே உங்களுக்கு செவ்வாய் தோஷம் ரொம்ப அதோட பவர் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். கண்டிப்பா. இப்ப நீங்க சொன்னீங்க மாங்கல்யம் தோஷம், கல்யாணம் ஆகாது அப்படின்னு சொல்றீங்க. ஆண்களா இருந்துச்சுன்னா 2 கல்யாணம் அப்படின்னா சொல்லுவாங்க இல்லையா? இப்ப வாழை மரத்துக்கு தாலி கட்டுறது, அப்புறம் தேக்காக்கு தாலி கட்டுறது, இந்த மாதிரியான பரிகாரங்கள்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் உண்மைதானா? இதெல்லாம் வந்து பண்ணலாமா அப்படின்னு மக்கள் மத்தியில வந்து கேள்வி இருக்கு. ஏன் இது பண்ணா இது ஒரு பொண்ணா கன்சிடர்ட் ஆயிருமா? இது வந்து 2ஆம் கல்யாணம் இனிமேல் பண்ணலாம். அப்படி பண்ணியுமே ஒரு சில செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க வந்து 2 கல்யாணம் பண்ணி இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி தடுக்கிறது? நான் வந்து இது வாழை மரத்து தாலி கட்டெல்லாம் வந்து ஒரு பூஜையா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு மக்களோட இயல்பு தானம். சோ அதை வந்து நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். நீங்க செவ்வாய் பகவானை வழிபடுறதுதான் வந்து பெஸ்ட். அதுதான் உண்மையால வந்து நவகிரகத்துல போயிட்டு நீங்க வழிபாட்டு பண்றதுதான் முதல்ல நான் சொல்லுவேன். சோ அதை எல்லாரும் பண்றாங்க இல்லைன்னு சொல்லல. நானு கண்டிப்பா நீங்க வந்து அதெல்லாம் அந்த செய்முறை செஞ்சாலும் செவ்வாய் பகவானை வழிபடுறது, நீங்க செவ்வாய் கிழமையில வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ரெட் கலர் சாரி வாங்கி கொடுக்கலாம், தானமா கொடுங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு தானமா சாரி தானம் பண்ணுங்க. இல்ல மாங்கல்யத்துக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, காசு கொடுங்க, கல்யாணத்துக்கு காசு கொடுங்க. இப்படி எல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டு வந்தா இதுதான் வந்து தோஷ நிவர்த்தி சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு வந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும் உங்களுக்கு. இப்ப அந்த செவ்வாய் நீங்க சொன்னீங்களா 2, 4, 7, 8, 12 இந்த மாதிரி இதுல வந்து விதிகள் அப்படின்னு எதுவும் இருக்குதா? செவ்வாய் தோஷத்துக்கான விதிகள் வந்து சிலது இருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல செவ்வாய் இருந்தா உங்களுக்கு செவ்வாய் தோஷம் விலக்குன்னு சொல்றாங்க. செவ்வாயோட உங்களுக்கு அந்த ஆதிக்கம் சொல்றாங்க, அதோட தோஷ பவர் வந்து கம்மியாகுது. சோ சில விதிகள்லாம் நம்ம ஒண்ணு பாத்துக்கிட்டே வரலாம். நம்ம இப்போ உச்சம் பெற்ற செவ்வாயோடைய உச்சம் பெற்றிருக்கு, செவ்வாய் வந்து உச்சம் பெற்றுச்சு அப்படின்னா அது எந்த மாதிரியான தோஷம் கொடுக்கும், இல்ல எதுவும் பலன்கள் கொடுக்குமா? இது எப்படி இருக்கும்? செவ்வாய் வந்து உங்க ஜாதகத்துல வந்து 2, 4, 7, 8, 12 லக்கணத்துல இருந்து, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளேஸ்ன்னு சொன்னேன். இந்த இடத்துல செவ்வாய் வந்து உங்களுக்கு உச்சம் பெற்றிருக்கு, ஆட்சி பெற்றிருக்கு, நீச்சம் பெற்றிருக்கு அப்படின்னா உங்களுக்கு தோஷம் வந்து இல்லைன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனா அதுல ஒரு சூட்சுமம் இருக்கு. உங்களுக்கு செவ்வாய் வந்து குருவுடன் சேர்ந்து இருந்தா உங்களுக்கு தோஷம் கிடையாது. அதே மாதிரி சந்திரனுடன் சேர்ந்து இருந்தாலும் உங்களுக்கு தோஷம் கிடையாது. சோ ஆட்சி பெற்ற செவ்வாய் வந்து உச்சம் நீச்சம் பெற்றிருந்தாலும் குரு சந்திரனோட இணைவு, பார்வை, சேர்க்கை இதெல்லாம் இருந்தாதான் தோஷம் கிடையாது உங்களுக்கு. ஓகே. அதே மாதிரி இப்ப குரு செவ்வாய் இணைந்தால் எந்த மாதிரியான பலன்கள் வந்து கொடுக்கும் அந்த ராசிக்காரர்களுக்கு? குரு செவ்வாய் இணைஞ்சுன்னா செவ்வாய் தோஷம் விலக்குதான் மேடம், அந்த அளவுக்கு பாதிப்பு கிடையாது. குரு பார்வை இருந்தா செவ்வாய் தோஷம் கிடையாது. அதே குரு வீடான தனுசு, மீனம் இந்த 2 இடத்துல வந்து உங்களுக்கு செவ்வாய் வந்து உட்கார்ந்து இருக்குன்னா உங்களுக்கு தோஷம் கிடையாது. அந்த ஜாதகருக்கு தோஷம் வராது. அதாவது குருவோட பார்வை செவ்வாய் எங்க உட்கார்ந்துருக்கோ அந்த மேல வந்து குரு பார்வை இருந்தாலும் உங்களுக்கு தோஷம் கிடையாது. அதே மாதிரி சுக்கிரன் செவ்வாய் இணைந்தால் எப்படி இருக்கும்? சுக்கிரன் செவ்வாய் இணைந்துருச்சுன்னா உங்களுக்கு தோஷம் இல்லை மேடம், ஒரு நல்ல பலன் தான். செவ்வாய் வந்து ஒரு ரத்தக்காரன் சொன்னாலும் சுக்கிரன் கூட சேர்ந்துருச்சுன்னா உங்களுக்கு அந்த தோஷத்தை வந்து ரொம்ப கம்மியாக்கி தோஷத்தை விலக்கிடும். உங்களுக்கு கண்டிப்பா தோஷம் கிடையாது. உங்களுக்கு நீங்க தாராளமா வந்து மேரேஜுக்கு பண்ணிக்கலாம். இந்த செவ்வாய் தோஷத்தை பார்க்கணும் அவசியமே இல்லை உங்களுக்கு. சுக்கிரன் வந்து உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி சுக்கிரன் வீட்டுல இருந்தாலும் தோஷம் கிடையாது. இன்னொன்னு சுக்கிரன் வந்து 4, 7, 10 கேந்திரம் சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து உட்கார்ந்துருக்கு. லக்கணத்துல இருந்து பார்க்கணும் 4, 7, 10ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்குதுன்னா உங்களுக்கு தோஷம் கிடையாது. சோ தாராளமா நீங்க வந்து திருமணத்தை நீங்க செய்யலாம். இதோட உங்களுக்கு வந்து நல்ல கிரகத்தின் பார்வை இருக்குன்னா தாராளமா வந்து திருமணம் செய்யலாம், ஒன்னும் பாதிப்பு ஏற்படாது உங்களுக்கு. அதே மாதிரி புதனோட செவ்வாய் சேர்ந்தா எந்த மாதிரியான பாதிப்பு இருக்கும்? செவ்வாய் வந்து புதனோட சேர்ந்து இருக்கிறது இல்ல செவ்வாய் வந்து
சந்திரனும் சேர்ந்திருக்கு. இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது குரு குரு செவ்வாய் புதன் இவங்க 3 பேரோட பார்வை வந்து செவ்வாய்க்கு இருந்தாலே தோஷம் கண்டிப்பா இல்லை. இவங்க வாழ்க்கை வந்து நல்ல முன்னேற்றம் அடைவாங்க. திருமணம் தாராளமா பண்ணலாம், ஒத்துமையா வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது செவ்வாய் தோஷமா ஏற்கப்படாது. இப்போ ராகு கேதுவோட செவ்வாய் சேர்ந்தா பிரச்சனைகள் அதிகமா கொடுக்கும்னு சொல்றாங்களே, இது உண்மைதான்? இல்ல மேடம், இப்ப ராகு கேதுவுடன் வந்து செவ்வாய் சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு தோஷம் விலக்காயிடுது. உங்களுக்கு தோஷம் கண்டிப்பா ஏற்படாது. ராகு கேதுவோட நெருங்கிய நிலையில வந்து செவ்வாய் வந்து இருக்குதுன்னா தோஷம் விலக்கு. திருமணம் தாராளமா பண்ணலாம். நல்லபடியா திருமணம் பண்ணி நல்லா குடும்பம் நடத்துக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி செவ்வாய் தோஷம் இல்லாத ராசிகள் அப்படின்னு ஏதாவது இருக்குதா குறிப்பிட்டு? செவ்வாய் தோஷம் பாத்தீங்கன்னா மேஷம், விருச்சிகம், கடகம், சிம்மம் இந்த லக்கணக்காரங்களுக்கு வந்து செவ்வாய் எங்க அமைஞ்சிருந்தாலும் தோஷம் கிடையாது. இவங்க 4 பேர், இந்த 4 ராசிக்கு மட்டும் தோஷம் கிடையாது அவங்களுக்கு. இப்ப சனியில செவ்வாயோட பங்கு என்ன, இல்ல செவ்வாயில சனியோட பங்கு என்ன, எப்படி இருக்கும்? சில இடத்துல வந்து சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தா தோஷம் இல்லைன்னு சொல்றாங்க. இன்னும் சில இடத்துல வந்து சனியும் செவ்வாயும் 2, 7, 8 இந்த இடங்களில இருந்து சேர்ந்து இருந்தா கண்டிப்பா தோஷத்தை ஏற்படுத்துது. இதனால வந்து காலதாமத திருமணம், அவங்களுக்கு வந்து லேட்டா கல்யாணம் வந்து லேட்டா நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆஃப்டர் 35 பெண்களுக்கே அவ்வளவு லேட்டா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜென்ஸ்ன்னு பார்த்தா ஆஃப்டர் 40 இந்த மாதிரி. அதனால 7ஆம் இடத்துல வந்து இந்த சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்குது. 2, 7, 8 2 நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி குடும்பஸ்தானம், 7 கலத்திரஸ்தானம், 8 வந்து மாங்கல்ய ஸ்தானம். இந்த இடத்துல எல்லாம் இருக்குது வந்து செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருக்கு, நல்லது கிடையாது. இந்த மாதிரி கெட்ட பலன்களை தரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. செவ்வாயோட பரிவர்த்தனை அப்படின்னா என்ன, அதுக்கு ஏதாவது தோஷங்கள் எதுவும் உண்டா? இப்போ வந்து பரிவர்த்தனைன்னா ராசியில வந்து எங்க ஒரு கிரகம் எங்க இருக்கு, அதே நவாம்சத்துல அதே சேம் பிளேஸ்ல அந்த கிரகம் வந்து உட்கார்ந்துருக்கும், அதுதான் பரிவர்த்தனை சொல்லுவாங்க. அதே கிரகம் அதே இடத்துல வந்து உட்கார்தான் பரிவர்த்தனை. இப்போ செவ்வாய் பரிவர்த்தனைனா செவ்வாய் வந்து ராசியில இருந்து நவாம்சத்துல எங்க நின்ற இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கு, ஓகேவா? இப்போ வந்து மீனத்துல வந்து செவ்வாய் இருக்குது அப்படி வச்சுப்போம். அதே மீனத்துல வந்து செவ்வாய் வந்து உட்காருது. சோ அந்த இடம் குரு வீடா ஆயிடுச்சா உங்களுக்கு? அப்போ பரிவர்த்தனை ஆயிருக்கு, குரு வீடா இருக்கு. அப்போ உங்களுக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது. இதுதான் பரிவர்த்தனை. இப்போ இன்னொரு முக்கியமானதுன்னா அஸ்தங்கம், செவ்வாய் அஸ்தங்கம் ஆச்சுன்னா உங்களுக்கு தோஷம் இருக்கான்னு நிறைய பேர் கேக்குறாங்க. செவ்வாய் வந்து அஸ்தங்கம், முதல்ல அஸ்தங்கம்னா என்னன்னா சூரியனுக்கு பின்னாடி செவ்வாய் நிற்கிறது, அதுவும் 17 டிகிரில வந்து நிற்கும். அந்த மாதிரி சூரியனுக்கு பின்னாடி 17 டிகிரில வந்து செவ்வாய் அஸ்தமனம் ஆகும் சொல்ல உங்களுக்கு தோஷ விலக்காயிடும். அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனையே தராது. பல விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி மேம். நன்றி மேடம்.